இந்தியா பிரிட்டன் இடையிலான வணிக உறவுகளை வலுப்படுத்தியதற்காக டாடா குழும தலைவர் நடராஜன் சந்திரசேகரனுக்கு பிரிட்டிஷ் அரசு கௌரவ நைட்ஹுட் விருது வழங்கியுள்ளது. டெல்லி பிரிட்டிஷ் தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மன்னர் 3ஆம் சார்லஸ் சார்பாக விருது அவருக்கு வழங்கப்பட்டது. பிரிட்டனில் ஜாக்வர் லேண்ட் ரோவர் உட்பட 19 நிறுவனங்களை நடத்தி வரும் டாடா குழுமம் அங்கு 70,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது. இந்த உயரிய விருது தனக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த டாடா குழும ஊழியர்களுக்கும் உரியது என சந்திரசேகரன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். கேரளத்தில் முதல்வர் பினராயி விஜயன் தர்மடம் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள இத்தொகுதியில் பினராயி விஜயன் 3வது முறையாக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. பினராயி விஜயன் எதிர்கொள்ளும் 7வது சட்டமன்ற தேர்தல் இதுவாகும். தர்மடம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அப்துல் ரஷீதும் பாஜக சார்பில் கே ரஞ்சித்தும் போட்டியிடுகின்றனர். இதற்கிடையில் கேரளத்தில் 39 வேட்பாளர்கள் கொண்ட 2வது பட்டியலை பாஜக அறிவித்துள்ளது. மாநில பாஜக முன்னாள் தலைவரும் மிசோரம் முன்னாள் ஆளுநருமான கும்மனம் ராஜசேகரன் ஆரன்வயல் தொகுதியில் போட்டியிடுகிறார். அசாம் மாநிலத்தில் 88 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை ஆளும் பாஜக அறிவித்துள்ளது. முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஜலுக்பாரி தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரத்யுத் பார்த்தோலாய் திஸ்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் கடந்த மாதம் இணைந்த அசாம் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பூபேன் போராவுக்கு பிக்புரா தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதுவரை 65 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகாய் ஜோர்ஹட் தொகுதியில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து 9வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக பின்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது. தற்போது வெளியாக இருக்கும் உலக மகிழ்ச்சி அறிக்கையில் நார்டிக் நாடுகள் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றன. இந்தியா இந்த பட்டியலில் 116வது இடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட ஆங்கிலம் பேசும் நாடுகளில் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே மகிழ்ச்சி கணிசமாக குறைந்துள்ளதாக இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களின் அதீத பயன்பாட்டால் சிறுமிகளின் வளநலன் மற்றும் திருப்தி நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய பல நாடுகள் ஆலோசித்து வருகின்றன. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பெய்த அதீத கனமழை மற்றும் இடியுடன் கூடிய சூறாவளி காற்றினால் இதுவரை 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மின்கம்பங்கள் விழுந்தும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மருந்து தயாரிப்பிற்கு தேவையான பென்சீன் மற்றும் எத்திலின் போன்ற கச்சா பொருட்கள் பெட்ரோ கெமிக்கல் மூலமே கிடைக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளதால் மூலப்பொருட்களின் வரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் பாராசிட்டமல் மற்றும் ஆன்டிபயோட்டிக் போன்ற அத்தியாவசிய மருந்துகளின் உற்பத்தி செலவு 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. இது தவிர சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்து கட்டணம் 2 மடங்காக அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மருந்து ஏற்றுமதியில் சுமார் 5,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலை நீடித்தால் சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்க்கான மருந்துகளின் விலை உயர்வதுடன் சந்தையில் தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணி பேசவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தவரிடம் தாவேகாவுக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டதாக கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நயினா நாகேந்திரன் ஆதவ் அர்ஜுனா யார் என்றே தனக்கு தெரியாது என்றார். நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. 90 சீட்டு 2 ஆண்டுக்கு முதலமைச்சர் பதவி ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்ற அப்ப உண்மை அத பொய்யா? அதை சொல்றது பொய்யா? நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வராத காரணத்தினாலேயே நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வ முடிவுகளை கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்றும் இரட்டை இலை சின்னம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் கடந்த 4 ஆண்டு கால திட்டமிட்ட நடவடிக்கைகளால் தமிழகத்தின் ஜவுளி ஏற்றுமதி 29 விழுக்காடு என்ற பிரம்மாண்ட வளர்ச்சியை எட்டியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2020-21 நிதியாண்டில்
$6,193.39 மில்லியன் இருந்த ஏற்றுமதி அளவு தற்போது $7,997.17 மில்லியன் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தொழில்துறையில் முன்னணியில் இருந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடத்தை பிடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 21.84 விழுக்காடு பங்களிப்பை தமிழ்நாடு மட்டுமே வழங்கி வருவதாகவும் இந்த தரவுகளை மத்திய அரசே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 50 தொகுதிகளை பாஜக எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. இதற்கு அதிமுக உடன்பட்டால் பாஜக 30 இடங்களிலும், அமமுக 8 இடங்களிலும், சிறு கட்சிகள் 12 என்று 50 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள் அறிவிக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களும் தமிழ்நாட்டின் தலைநகரங்களாக அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 சட்டமன்ற தொகுதிக்கு 1 நாடாளுமன்ற தொகுதியும் பெண்களுக்கு தனி தொகுதியில் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. படித்தவர் படிக்காதவர் என்று அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். சுகாதார அடிப்படையில் தமிழகம் 42 மாவட்டங்களாக பிரிக்கப்படும் என்றும் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கம் என்பதால் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் காங்கிரஸை குறிப்பிட்டு சிபிஎம் கூடுதல் தொகுதிகள் கேட்பது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை 110 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது 28 இடங்களில்தான் போட்டியிடுவதாக விளக்கமளித்தார். எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63ல நின்னோம், 41ல நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோடு மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸை ஒப்பிட்டு பேசல. விசிக தலைவர் திருமாவளவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு இன்னும் எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகவில்லை. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலினின் இல்லம் சென்ற திருமாவளவன் அவருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரியை சேர்த்து விசிகவுக்கு 2 இலக்க தொகுதிகள் வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து சரிந்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் சரிந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 270 ரூபாய் சரிந்து 14,300 ரூபாயாக உள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 6,560 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளி விலையிலும் இன்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 2,65,000ஆகவும் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் குறைந்து 265 ரூபாயாகவும் உள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றமின்றி தொடர்வதாகவும் அறிவித்திருக்கும் சூழலில் தங்கம் விலை கடுமையாக சரிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை, புளியம்பட்டி மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த ஆலங்கட்டி மழை பொழிந்தது. லேசாக தொடங்கிய மழையானது பின்னர் ஆலங்கட்டி மழையாக மாறிய நிலையில் வீடுகளின் மேற்கூரையில் ஐஸ் கட்டிகள் விழுந்த சப்தம் பட்டாசு வெடிப்பது போல் எதிரொலித்தது. மேலும் தார் சாலைகளில் ஐஸ் கட்டிகள் விழுந்து தெரித்தன.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உரிய ஆவணமின்றி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகளை கொண்டு சென்ற லாரியை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் 7,25,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா வந்த குஜராத் மற்றும் ஒடிஷா மாநில பயணிகளிடமிருந்து சுமார் 1,40,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் செய்வதறியாமல் தவித்த சுற்றுலா பயணிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் காத்திருந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சூறாவளி காற்றோடு பெய்த பலத்த மழையினால் 81 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பலத்த காற்றால் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதன் காரணமாக நகரின் பல இடங்களில் இரவு முதல் காலை வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின் ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோமங்கலம், பரவலூர் கொள்முதல் நிலையங்களில் 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. 1 மாதமாகியும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டி வைத்துள்ள நெல்மணிகள் தற்போது நாற்று போல் முளைக்க தொடங்கியுள்ளன. 50,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் தேங்கியுள்ள நிலையில் மண்டல மேலாளர் நேரில் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கோடை மழையால் சாய்ந்துள்ளன. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழையினால் முதல் போக சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதால் வயல்களில் நீர் தேங்கி நெல்மணிகள் அழுகிவிடும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் மிகுந்த கவலையில் உள்ளனர். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதியில் பெய்த கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இன்னும் 1 வாரத்தில் அறுவடை செய்யவிருந்த நிலையில் கனமழையினால் பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. பல மாத உழைப்பும் முதலீடும் வீணானதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்னர் நெல் போட்டது 2 ஏக்கர் போட்டிருக்கு. அதுதாப்புல ஒரு வாரத்துக்குள்ள அறுப்பு உள்ளது பூரா மழையிலே முழுகி போயிடுது. அறுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பூரா சாஞ்சிச்சு கீழே. முதல் நட்டம் தான் ஆகும் அது. கடலூர் மாவட்டம் கேப்பூர் மலைப்பகுதியில் வீசிய சூறை காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. ராமாபுரம், ஓதையடிக்குப்பம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு மரத்திற்கு 400 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாதிப்பு குறித்து கணக்கீடு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், அருள்புரம் பகுதியில் உரிமமின்றி சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக 123 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்ட அந்த தனியார் கேஸ் நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பெரம்பலூர் அருகே எசனை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கேஸ் ஏஜென்சியில் நிலவி வரும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் சிலிண்டர் முன்பதிவு செய்த 200க்கும் மேற்பட்டோர் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிலிண்டர்களை வாங்கிச் சென்றனர். இதனிடையே வாகனத்தில் சிலிண்டர் விநியோகம் செய்யாததால் கூடுதல் செலவு செய்து சிலிண்டர்களை எடுத்துச் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உள்ள சித்தலூர் பெரியநாயகி அம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தியாகதுர்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் விளக்கேற்றி பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. மதுரை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து குவிந்த வியாபாரிகள் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். ஒரு ஆட்டுக்கிடாய் அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரை விற்பனையானது.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் கால்நடை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படையினரின் பணப்பறிமுதல் கெடுபிடிகளுக்கு அஞ்சி சந்தையில் வியாபாரிகள் வருகை குறைந்திருக்கிறது. இதனால் கடந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு நடந்த ஆடு விற்பனை தற்போது வெறும் 20 லட்சம் ரூபாயாக சரிந்துள்ள நிலையில் விற்கப்படாத மாடுகளுடன் விவசாயிகள் கவலையுடன் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேருந்து நிலையம் மற்றும் காவல் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை ஒன்று உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீடுகளில் உள்ள நாய் மற்றும் பூனைகளை வேட்டையாட வரும் இந்த சிறுத்தை மனிதர்களையும் தாக்கக்கூடும் என்று மக்கள் அஞ்சுகின்றனர். எனவே வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகேயுள்ள கலீப் நகரில் சலூன் கடை உரிமையாளர் வீட்டில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மாரடைப்பு காரணமாக கடை உரிமையாளர் சரவணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். பாதுகாப்பு மிகுந்த எஸ்பி அலுவலகம் அருகிலேயே இந்த திருட்டு நடந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மற்றும் கலீப் நகர் பகுதிகளில் பல ஆண்டுகளாக குடிநீர் குழாய் வசதி இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் வாரம் ஒரு முறை மட்டுமே வரும் நகராட்சி குடிநீர் வாகனத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்ணீரை பெறும் நிலை உள்ளது. தேர்தல் நேரத்தில் மட்டும் வரும் அரசியல்வாதிகள் தங்கள் கோரிக்கையை கண்டுகொள்வதில்லை என்று வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் நிரந்தர தீர்வு காண அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கோம், கத்தை விட்டுவிட்டு அப்படி தான் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்லவும் முடியாது. இன்னும் நேரம் இல்லாமல் வரும், அப்புறம் நாங்கள் பிடிக்கணுமே. எங்களால் தூக்க முடியாமல் ஆட்டோவில் தூக்கிட்டு போகிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும், அது 8 நாளைக்கு அந்த தண்ணியை வச்சுக்கணும். அதனால 8 நாளைக்கு உள்ள தண்ணியை ஆட்டோவில் தூக்கிட்டு போகிறோம். பைப் லைன் எல்லா ஊர்லேயும் வீட்டுக்கு ஒரு லைன் விட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் எவ்வளவோ அறிவிச்சிருக்கோம், இன்னும் அந்த லைன் எங்களுக்கு வரவே இல்லை. அதை மட்டும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. பட்டுக்கோட்டை அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்து மூளைச்சாவடைந்த இளைஞர் அருள்ராஜின் உடல் உறுப்புகளை பெற்றோர் தானமாக வழங்கினர். இதன் மூலம் பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வு கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. மறைந்த அருள்ராஜின் உடலுக்கு கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சொந்த ஊரில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. மேற்காசிய நாடுகளுக்கிடையேயான தாக்குதல்களுக்கிடையே பக்ரைனிலிருந்து 192 நபர்கள் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பினர். பக்ரைனில் விமான நிலையம் மூடப்பட்டதால் அங்கு சிக்கி தவித்த தமிழர்கள் பக்ரைன் தமிழ் மன்றம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். கடந்த 2 வாரமாக சென்னை வருவதற்கு முயற்சித்து வந்ததாகவும் பக்ரைனில் கடும் பயத்துடன் இருந்து வந்ததாகவும் தமிழகம் திரும்பியவர்கள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ராஜபாளையம் மதுரை வழியாக வேளாங்கண்ணிக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது. ராஜபாளையம் ரயில் நிலையம் வந்தடைந்த ரயிலுக்கு பயணிகள் சங்கத்தினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்திய ரயில்வேயின் ரயில் ஒன் செயலி குறித்து பயணிகளுக்கு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக இன்றும் பரவலாக மிதமான மழை பொழிந்தது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், பாமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பொழிந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் திடீரென வீசிய சூறை காற்றால் ஆலமரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் அருகே கச்சுப்பள்ளி பகுதியில் பெய்த கனமழையால் அரசு பள்ளி மற்றும் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியது. முறையான வடிகால் வசதி இல்லாததால் ஒவ்வொரு மழையின் போதும் வீடுகளுக்குள் நீர் புகுந்து அவதிக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக கால்வாய் அமைத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுமார் 50 நாட்களுக்கு பிறகு நீர்வரத் தொடங்கியுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு பகுதிகளில் பெய்த மழையால் வறண்டு காணப்பட்ட அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்மட்டம் 83 அடியாக சரிந்துள்ளதால் பண்ணவாடி நீர்த்தேக்க பரப்பு ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. கடல் போல் காட்சியளித்த 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நீர்த்தேக்க பகுதி தற்போது தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் குறித்த காலத்தில் நிலக்கடலை மற்றும் எள் சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வாகனம் மோதிய விபத்தில் கருவில் இருந்த குழந்தையுடன் கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாகியார் நகரைச் சேர்ந்த சோனியா காந்தி என்பவர் அறுவடை இயந்திரம் மோதியதில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஓட்டுநரின் அஜாக்கிரதை விபத்திற்கு காரணம் என கூறி பெண்ணின் உறவினர்கள் சிவகங்கை மானாமதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விசைத்தறி தொழில் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. வெண்ணந்தூர் பகுதியில் தற்போது திமுக, அதிமுக, தவிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கான துண்டுகள் மற்றும் வேஷ்டிகள் தயாரிக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களிக்கவும் வங்கிக் கடன் கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. உற்சவர் அங்காளம்மன் சேஷ சயன வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நள்ளிரவில் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு அங்காளம்மன் கொண்டு வந்து பூசாரிகள் தாலாட்டு பாட கண்கவர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தி முழக்கத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட எள் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வேதனைக்குள்ளான விவசாயிகள் பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களில் உரிய கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாளை கடலோர தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் நிலையில் மக்கள் வெப்ப அலையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள தமிழக பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டட வேலை மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடும் வெயிலில் பணியாற்ற வேண்டாம் என்றும் வெயில் காலங்களில் வெண்மை நிற அல்லது வெளிர் நிற பருத்தி ஆடைகள் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5 லிட்டர் தண்ணீர் அருந்தவும், இளநீர், பழச்சாறுகள், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட இயற்கை குளிர்பானங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுக்களுக்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்று வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநில தேர்தல் ஆணையத்திடம் முறையீடு செய்திருக்கிறது. பழைய முறையில் சோதனைகள் நடத்தப்படுவது சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் பணம் எண்ணும் இயந்திரம், ஆண்ட்ராய்டு போன்கள் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க குடைகள் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம், அருள்புரம் பகுதியில் உரிமமின்றி சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக 123 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத் துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்ட அந்த தனியார் கேஸ் நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை போடிநாயக்கனூர் இடையே இன்று முதல் வாரத்தில் 6 நாட்களுக்கு பயணிகள் விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதுவரை 3 நாட்களுக்கு மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் சனிக்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்களும் விரைவு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. தங்கள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதால் தேனி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மாதாந்திர பூஜையை முன்னிட்டு சிறப்பு படி பூஜை நடைபெற்றது. 18 படிகளும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு படியிலும் விளக்குகள் ஏற்றி பூஜை நடத்தப்பட்டது. சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு மந்திரங்கள் ஓதியபடி பூஜையை நடத்தினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உரிய ஆவணமின்றி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகளை கொண்டு சென்ற லாரியை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் 7,25,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா வந்த குஜராத் மற்றும் ஒடிஷா மாநில பயணிகளிடமிருந்து சுமார் 1,40,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் செய்வதறியாமல் தவித்த சுற்றுலா பயணிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் காத்திருந்தனர். தாக்குதல்களை உடனே நிறுத்த வேண்டும் என ஈரானை 12 அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எச்சரித்துள்ளன. சவுதி தலைநகர் ரியாத்தில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, ஜோர்டான், குவைத், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், லெபனான், சிரியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய 12 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றனர். குடியிருப்பு பகுதிகள், எண்ணெய் ஆலைகள், விமான நிலையங்கள் மற்றும் தூதரகங்கள் மீதான தாக்குதல்களை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்தை முடக்க எந்த முயற்சியும் செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போர் அமெரிக்காவையும் எட்டியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெத் ஆகியோரின் வீட்டு அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் ட்ரோன் பறந்ததால் இக்கேள்வி எழுந்திருக்கிறது. இரு முக்கிய அமைச்சர்களின் வீட்டின் அருகே உள்ள ராணுவ தளத்தின் மீது பறந்த இந்த ட்ரோனின் பின்னணி குறித்து தெரியவில்லை என்று அதிகாரிகள் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இதையடுத்து இரு அமைச்சர்களையும் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றுவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருகிறது. எனினும் இந்நிகழ்வு குறித்து வெள்ளை மாளிகையோ பென்டகனோ அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் கப்பற்படை வீரர்களுக்கு தலைநகர் தெஹ்ரானில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் புதிய உயர் தலைவர் முஸ்தபா காமேனி கலந்து கொண்டு உரையாற்றினார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தகர்க்கப்பட்ட தேனா போர்க்கப்பலின் 104 வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜனி ஆகியோரின் மறைவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இரங்கல் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. உலகின் இரு முக்கியமான எரிசக்தி மையங்களில் ஒரே நாளில் நடைபெற்ற தாக்குதல்கள் நடைபெற்றதால் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பா எண்ணெய் விலை $113 தொட்டது. ஈரான் தாக்கி வருவதால் உலகில் உள்ள மிகப்பெரிய எரிவாயு ஆலைகளில் ஒன்றான ஹப்ஷன் ஆலையை ஐக்கிய அரபு அமீரகம் மூடிவிட்டது. ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான தெற்கு பாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை நகரத்தில் உள்ள எரிவாயு ஆலை பலத்த சேதமடைந்துள்ளதும் உலக அளவில் எரிசக்தி சந்தையில் பதற்றத்திற்கு காரணமாகியுள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து வந்துள்ள எரிவாயு இந்தியாவின் தேவைக்கு போதுமானதல்ல என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், தற்போது இரு கப்பல்களில் வந்துள்ள எரிவாயு 1.25 நாள் முதல் 1.6 நாட்கள் தேவைக்கு மட்டுமே போதுமானது என விளக்கியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் மிகச்சில கப்பல்களை மட்டுமே அதன் வழியாக ஈரான் அனுமதித்து வருகிறது. ஈரானுடன் இந்தியா பேசியதன் விளைவாக 2 கப்பல்கள் மட்டும் 92,700 மெட்ரிக் டன் எரிவாயுடன் வந்துள்ளன. ஏற்கனவே 22 எரிவாயு கப்பல்கள் ஹோர்முஸ் பகுதியில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் கூட பிரிவினையை ஏற்படுத்துவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரிவினையை ஏற்படுத்துவது தமிழர்களின் பண்பாடு கிடையாது என்றார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுமார் 50 நாட்களுக்கு பிறகு நீர் வரத் தொடங்கியிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு பகுதிகளில் பெய்த மழையால்
வறண்டு காணப்பட்ட அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வட்டி விகிதத்தை 3.50 விழுக்காடு முதல் 3.75 விழுக்காடு என்ற அளவில் மாற்றமின்றி நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது. ஈரான் போர் மற்றும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வால் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் தெரிவித்திருக்கிறார். வேலைவாய்ப்பு சரிவு மற்றும் பணவீக்கத்தால் அமெரிக்க பொருளாதாரம் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்ட கெவின் வாஷின் நியமனம் மே மாதத்திற்குள் உறுதி செய்யப்படாவிட்டால் அதுவரை தற்காலிக தலைவராக நீட்டிக்க இருப்பதாக பவல் தெரிவித்தார். ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் புகழ்பெற்ற சகுரா மலர் பருவம் எனப்படும் செர்ரி மலர் பருவம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. டோக்கியோவின் யாசுகுனி திருத்தலத்தில் உள்ள மரத்தில் 60க்கும் மேற்பட்ட மலர்கள் பூத்திருப்பதை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் இன்று உறுதி செய்தது. வழக்கமாக மார்ச் 24ஆம் தேதி தொடங்கும் இந்த மலர் பருவம் இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்பே தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.